அம்பை மற்றும் சால்வன் காதல் கதையை கேட்ட பீஷ்மர் அம்பையை அவள் விருப்பப்படி செல்ல அனுமதி வழங்கினார். அதோடு தான் தனது தம்பி விசித்திர வீரியனுக்கு அம்பாலிகா மற்றும் அம்பிகையை மணம் முடிக்க ஏற்பாடுகள் செய்தார். அவள் தனது துணைக்கு முதிர்ந்த அந்தணர்கள் பலரை கொண்டிருந்தாள். மேலும் அவள் தனது சொந்த செவிலியாலும் பின்தொடரப்பட்டாள். ஹஸ்தினாபுரத்தில் இருந்து சால்வனின் நகரத்திற்கு சென்றாள் அம்பை. ஓ, வலிமை மிக்க கரங்களை கொண்டவரே! ஓ, உயரான்மா கொண்ட சால்வரே! நான் உம்மை எதிர்பார்த்து வந்திருக்கிறேன் என்றாள். ஓ, அழகிய நிறம் கொண்ட அம்பையே! இன்னொருவனுக்கு திருமணம் செய்யப்பட இருந்த உன்னை மனைவியாக அடைய இனியும் நான் விரும்பவில்லை. எனவே இங்கிருந்து நீ பீஷ்மனின் முன்னிலைக்கு செல்வாயாக. பீஷ்மனால் பலவந்தமாக கடத்தப்பட்ட உன்னை இனியும் நான் விரும்பவில்லை. உண்மையில் பீஷ்மர் மன்னர்களை வீழ்த்தி உன்னை கடத்திச் செல்கையில் நீ அவனுடன் உற்சாகமாகவே சென்றாய். பூமியின் மன்னர்கள் அனைவரையும் அவமானப்படுத்தி வீழ்த்தி பீஷ்மர் உன்னை கவர்ந்து சென்றதாலும் நீ இன்னொருவனுக்கு திருமணம் செய்யப்பட இருந்தவள் என்பதாலும் நான் இனியும் உன்னை மனைவியாக்கிக் கொள்ள விரும்பவில்லை. இன்னொருவனுக்கு திருமணம் செய்யப்பட இருந்த ஒரு பெண்ணை எனது இல்லத்துக்குள் எப்படி அனுமதிக்க முடியும்? நேரத்தை வீணாக கழிக்காமல் நீ எங்கு செல்ல விரும்புகிறாயோ அங்கே செல்வாயாக என்றான். அப்படி சொல்லாதீர் சால்வரே, உண்மை அது அல்ல. பீஷ்மரால் கடத்தப்பட்ட போது நான் மகிழ்ச்சியாக இல்லை. நாளெல்லாம் நான் அழுது கொண்டிருந்த போது மன்னர்கள் அனைவரையும் கலங்கடித்தபடி பலவந்தமாக பீஷ்மர் என்னை தூக்கிச் சென்றார். உண்மையில் பீஷ்மர் அவருக்காக எங்களை கவர்ந்து செல்லவில்லை. அவர்கள் தமது தம்பியான விசித்திர வீரியனுக்காகவே எங்களை ஆட்கொண்டு சென்றார். நான் அவரிடம் நமது காதலை எடுத்துச் சொல்லி என்னை செல்ல அனுமதிக்குமாறு வேண்டினேன். இறுதியாக பீஷ்மரின் அனுமதியை பெற்றே நான் உம்மிடம் வந்திருக்கிறேன். மேலும் என் மற்ற தங்கைகளான அம்பாலிகா மற்றும் அம்பிகாவின் திருமணச் சடங்குகள் அங்கே நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உம்மை தவிர நான் வேறு யாரையும் கணவனாக நினைத்ததில்லை என்று என் தலையை தொட்டு சத்தியம் செய்கிறேன் என்றாள். மேலும் தொடர்ந்தாள். இன்னொருவருக்கு திருமணம் செய்யப்பட வேண்டிய நிலையில் இருந்து நான் உம்மிடம் வரவில்லை. திருமண பேச்சுகள் ஆரம்பிக்கும் முன்னரே எனது விருப்பம் சால்வராகிய உம்மிடமே இருக்கிறது என்று எடுத்துரைத்து விட்டு தான் வந்திருக்கிறேன். நீரே கதி என்று உம்மிடம் வந்திருக்கும் கன்னிகையான என்னை ஏற்றுக்கொள்ளும் என்றாள். இவ்வாறு உருக்கப்படும் வெண்ணெயிலிருந்து உருகும் நெய்யினைப் போல காதலில் உருகிக் கொண்டிருக்கும் அம்பையின் வார்த்தைகளை கேட்கிறப்ப பார்வையாளரான நமக்கே மனசு இலகுதே. சால்வனுக்கு இலகாதா என்ன? இந்த சால்வன் அம்பையை ஏற்றுக்கொண்டானா அல்லது நிராகரித்தானா? குற்றமற்ற அம்பிகையின் காதல் கைகூடிடுமா? அடுத்த காணொளியில் பார்க்கலாம். அதுவரை சப்ஸ்கிரைப் செய்து தவறாமல் இணைந்திருங்கள் உங்கள் பொக்கிஷம் ஸ்பாட் சேனலுடன்.